Welcome everyone. 12th standard subject commerce unit 5 chapter 15 அதில் continuation தான் நம்ம பார்க்குறோம். Topic objectives of e-marketing. In our previous video we had discussed about recent trends in marketing. அதாவது சாப்டர் 15 நம்ம பார்த்தோம். அதில் எலக்ட்ரானிக் காமர்ஸ் பற்றி இ-மார்க்கெட்டிங் பற்றிலாம் நம்ம போன வீடியோஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங், அதாவது மின் சந்தையிடுதலில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்னென்ன. ஸோ மின் சந்தைப்படுத்துதலின் நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். See here students, objectives of e-marketing. The following are the objectives of e-marketing. First one பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். என்ன பண்ணுறாங்க, இந்த இ-மார்க்கெட்டிங் மூலிமா ஷேர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னது, இ-மார்க்கெட்டிங்குடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் என்னது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றிலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த பொருட்களை சேர்க்கிறது. ஸோ உற்பத்தி பண்ண பொருளை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பொருளை நம்ம விளம்பரங்கள் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய மீடியாஸில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ரிடக்ஷன் பண்ணுது. எது, இந்த இ-மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமாக. தென் அச்சீவிங் ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இ-மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், பிராண்ட் அவேர்னஸ் நிறைய வந்து நம்ம அதிலேயே நம்ம இ-மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு தெரியப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பிராண்ட் அவேர்னஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதில் இந்த இ-மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது. தென் ஸ்ட்ரென்தனிங் டேட்டா பேஸ். அதே மாதிரி நிறைய டேட்டா பேஸை வந்து என்ன பண்ண முடியும், இந்த கஸ்டமர்ஸ் பர்டிகுலர் கஸ்டமர்ஸினுடைய டேட்டா பேஸை நம்ம ஈஸியாக நிறைய வந்து கலெக்ட் பண்ண முடியும். எதன் மூலியமாக, அந்த இ-மார்க்கெட்டிங் மூலியமாக. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி அட்வான்டேஜஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்னணு சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, எனி டைம் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எனி டைம் மார்க்கெட். ஸோ இ-மார்க்கெட்டிங் ப்ரொவைட்ஸ் 24 hours அண்ட் 7 days, அதாவது 24/7. ஸோ இது வந்து என்ன இருக்குது, வாரத்தில் 7 நாளுமே என்ன இருக்கும், எத்தனை மணிக்கு வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் இதில் பொருட்களை வாங்கவோ அந்த சர்வீஸை யூஸ் பண்ணவோ முடியும். ஸோ சர்வீஸ் டு இட்ஸ் யூசர்ஸ், ஸோ கன்சியூமர்ஸ் கேன் ஷாப் ஆர் ஆர்டர் த ப்ராடக்ட் எனி டைம் ஃப்ரம் எனிவேர். என்ன பண்ணுறாங்க, எந்த டைமில் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் ஒவ்வொரு கன்சியூமர்ஸும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஷாப் பண்ண முடியும், வாங்க முடியும், இந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ-மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ். சரியா, அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க எனி டைம் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் எண்ட் கஸ்டமர்ஸ் பை த மேனுஃபேக்சரர்ஸ் கட்ஸ் டவுன் த substantially intermediation cost. Thus products bought through e-marketing become cheaper. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் எண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு பொருட்களை கொடுக்க முடியும். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டேருந்து அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது, ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு கடையில் வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து அந்த பொருட்கள் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஈஸியாக ஒரு ஷாப்பில் போய்ட்டு அந்த குட்ஸை வாங்கிடுவோம். அது எப்படி வந்திருக்கும் அந்த குட்ஸு, மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸை கடந்து தான் என்ன வந்திருக்கும், அந்த பொருள் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா. ஸோ இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செயின், அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த மேனுஃபேக்சரர்ஸ்டேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை நம்ம இ-மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம பை பண்ணுறோம். ஸோ அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய விதத்தில் என்ன இருக்குது, காஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப மிச்சம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அந்த இ-மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம அந்த பொருளை வாங்கும்போது சீப்பர் ப்ரைஸஸுக்கு அந்த குட்ஸை என்ன பண்ணுறாங்க, நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன் பை வாட் எவர் தே வாண்ட் நீட் ஜஸ்ட் பை ப்ரௌசிங் த வேரியஸ் சைட்ஸ். என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் வந்து எங்கே என்ன பொருள் வேணாலும் அங்கே வாங்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும், என்ன ஒரு தேவை இருந்தாலும் ஜஸ்ட் ப்ரௌசிங் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு
இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணி அது நிறைய வேரியஸ் சைட்ஸ் இருக்குது, அதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் மூலிமா ப்ரௌஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆர்டர் பண்ணி அதன் மூலிமா பை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஒரு நேரடியாக ஒரு ஷாப்புக்கு போய் தான் அந்த குட்ஸை வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே இருந்து வேணாலும் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த பொருளை ஆர்டர் பண்ணி அதை பை பண்ண முடியும். தென் இதெல்லாம் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸாக பார்க்குறோம் இதில் இ மார்க்கெட்டிங்கில். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங். ஸோ மின்னணு சந்தையிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள்லாம் என்னென்ன? ஹை காஸ்ட் ஃபார் இ மார்க்கெட்டிங் விச் ரெக்யர்ஸ் ஸ்ட்ராங் ஆன்லைன் அட்வர்டைசிங் கம்பைன் ஃபார் விச் கம்பெனி ஹேஸ் டு ஸ்பெண்ட் லார்ஜ் அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இ மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ராங் ஆன்லைன் அட்வர்டைசிங் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய என்ன பண்ணணும், நம்ம ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கும் ஹெவியாக என்ன ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஏன்னா அந்த ஒவ்வொரு டைமுக்கும் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எவ்வளோ மினிட்ஸ் வருது, ஸோ அது மாதிரிலாம் நிறைய என்ன கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ டெலிவிஷனில் நம்ம பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டெலிவிஷன்லையும் ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இவ்வளோ மினிட்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த கம்பெனி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இது ஒரு நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ நிறைய வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸாக நிறைய நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருளை பற்றின விவரம் வந்து மக்களுக்கு தெரிய வராது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம செஞ்சு தான் ஆகணும். தென் the cost of websites, design, software, hardware and maintenance of business site, online distribution cost and investor time all must be factored into the காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆன்லைன். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த சாஃப்ட்வேர் ஆகட்டும் அந்த ஹார்ட்வேர் ஆகட்டும் இது மாதிரி எல்லா விதத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் முதல்ல. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன ஆகும், அதிகப்படியாக ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து லைக் இது வந்து மேனுஃபேக்சரர்ஸ்டேருந்து டைரெக்டாகவே நம்ம குட்ஸை ஆர்டர் பண்ணி நம்ம பை பண்ணுறதுனால நம்ம கஸ்டமர் ஓரியன்டாக என்ன இருக்குது, அது நமக்கு சீப்பர் ப்ரைஸஸ்க்கு கிடைக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது, யார் அந்த மேனுஃபேக்சரர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இ மார்க்கெட்டிங் மூலிமா செய்கிறதுனால அவங்க மெயின்டெனன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ், அவங்களுடைய ஃபெமிலியரைஸ் அந்த குட்ஸ் வந்து ஃபெமிலியர் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கம்பெனி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ். என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரியான இ மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ டிட்டர்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் பையிங் ஹூ லிவ்ஸ் ஆன் லாங் டிஸ்டன்சஸ். அதே மாதிரி இவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸுக்கு இவங்களால் என்ன பண்ண முடியாது, கொண்டு போய் சேர்க்குற அந்த பொருளை வந்து பை பண்ணுறதோ கொண்டு போய் சேர்க்குறதோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் while the number of customers are continuously growing, companies hardly update the information on websites. என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்கள வந்து நிறைய வந்து நம்மளோட ப்ராடக்டை பை பண்ண வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹார்ட்லி அப்டேட் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய விளம்பரத்தை. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஜுவல்லரி ஷாப் ஆகட்டும் அல்லது ஜவுளி ஸ்டோர்ஸ் ஆகட்டும், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆக்டர்ஸை அந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஆக்ட் பண்ண வச்சு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நிறைய மீடியாஸ் மூலிமா அவங்க பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அதற்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறோம். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெப்சைட்ஸில் கொடுத்துட்டே இருக்கணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை செலுத்திட்டே இருக்கணும் அந்த கம்பெனிஸை. ஸோ அப்போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு தெரியுது. அண்ட் மெனி பையர்ஸ் ஆர் சஸ்பீசியஸ் அபவுட் த செக்யூரிட்டி ஆஃப் இன்டர்நெட். As a result, many visitors of business websites do not like to use their credit card to make a purchase. என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இன்னொரு ட்ராபேக் இருக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது,
பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. எதில்? இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பேசிஸில். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த குட்ஸை வந்து அந்த த்ரூ ஆன்லைன் பேசிஸில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதன் மூலியமாக நிறைய வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வேறு யாராவது அதை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கிறதா இருக்குது. அதே மாதிரி ஸோ தேர் இஸ் ஃபியர் ஆஃப் தேர் கார்ட்ஸ் பீயிங் மிஸ்யூஸ்ட். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ்யூஸ்டு பை ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஃப்ராடுலண்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அந்த ஒரு ஏதாவது சம்திங் ஒரு ஏமாற்று வேலைகள் இந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகள்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அவேருக்கு வந்து அவங்க யார் தள்ளப்படுறாங்க, அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டுக்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி எக்கானமிக்கல் அண்ட் ஃபாஸ்டர் வே டு ப்ரமோட் த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம முதல்ல பார்த்தோம். அதோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரி எக்கானமிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப லெஸ் காஸ்ட்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்டர் வே டு ப்ரமோட். என்ன சொல்கிறாங்க, நம்ம பொருளை வந்து ஈஸியாக ரொம்ப வெரி குவிக்காக அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எதன் மூலிமா, இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலிமா. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸோ அதனுடைய விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அது நிறையா அந்த ஒரு பொருளை உற்பத்தி இடத்துலேருந்து அந்த நுகர்விடத்திற்கு அந்த கன்சம்ஷன் பிளேஸு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அதை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகட்டும், அந்த ஒரு வேர்ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அல்லது ஹோல்சேலர் ரீட்டெய்லர் இப்படின்னு சொல்லி அந்த செயின் வருது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் அந்த ஆடப் ஆகிறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது, அதில் நிறைய எக்ஸ்பென்சிவ் ஒரு டேர்ம் தான் இது இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். டேக்ஸ் மோர் டைம் டு ப்ரமோட் ப்ராடக்ட். அதுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டைம் எடுக்கும். அந்த பொருளை பற்றின விவரத்தை வந்து ஜெனரல் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னாகும், அதிகப்படியான டைம் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையவே இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, படிக்காதவங்க கூட அந்த ஆன்லைனில் அந்த வெப்சைட்ஸில் நிறைய என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு ஈஸியாக அவங்க எல்லா விஷயம் என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த குட்ஸை பை பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இப்போ பழைய மார்க்கெட்டிங் ஸ்டைல் இது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஒரு பொருளை பற்றின விவரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ இப்போ அதுக்கு என்னருக்கு நிறைய செலவுகள் ஆகுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இட் இஸ் குயிக் ஈஸியர் ஃபார் ப்ரமோட்டிங் ப்ராடக்ட் குளோபலி இன் த ஷார்ட் டைம். என்ன பண்ணலாம், இப்போ மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு கம்பெனி அட்வர்டைஸிங் கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஷார்ட் டைமில் ஈஸியாக போய் சேர்ந்துடும். ஸோ அந்த ஒரு பொருள் என்ன பொருள் இருக்குது, அதனுடைய ஸ்பெசிஃபிக் நேச்சர் என்ன, அது என்ன காஸ்ட்டில் கிடைக்குது, நமக்கு என்ன ப்ரைஸில் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்டோடு என்ன பண்ணுவோம், அந்த எல்லா ஏரியாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் எல்லா இன்டர்நேஷ்னலி குளோபலி என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டைமில் அதனுடைய ப்ரொமோஷன் வந்து இருக்கும். இதில் இந்த மார்க்கெட்டிங்கில் அதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங் டு ப்ரமோட் ப்ராடக்ட் சர்வீஸ் அண்டர் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப செலவு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைம் கன்சியூமிங் டு ப்ரமோட் ப்ராடக்ட், ஒரு பொருளை வந்து ப்ரமோட் பண்ணணும், அதை வந்து நம்ம சேல்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ அதிகப்படியான டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் அண்டர் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி இதனுடைய ப்ராடக்ட் ஆகட்டும் சர்வீசஸ் ஆகட்டும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்ம செய்யும்போது நிறைய டைம் வேஸ்ட்டும் நிறைய செலவும் ஆகுங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கினுடைய ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன் வித் மினிமம் மேன் பவர். என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்லாம் எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை மினிமம் மேன் பவர் இருந்தால் போதும். ஸோ மார்க்கெட்டிங் இதை பொறுத்த வரைக்கும்
இது வந்து என்ன ஆகுது, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஆன்லைனில் இந்த மெத்தடில் தான் நடக்கிறதுனால அதிகப்படியான மேன் பவர் நீட் வந்து இல்லை. சரியா? மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னது, எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் பேஸ்டாக என்ன ஆகிடும், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிடும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் நீட்ஸ் மோர் மேன் பவர். என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான உழைப்பு, அதாவது மக்கள் உழைப்பு வந்து தேவைப்படுது. ஸோ அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட்டு தேவைப்படுது. ஸோ உழைப்பு தேவைப்படுது அப்படிங்கிற போது இதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும், மேன் பவர் அதிகப்படியாக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் திஸ் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் கேன் பி சோல்ட் ஆர் பாட் 24/7. ஸோ 24/7ங்கிற போது வாரத்தில் 7 நாளுமே என்ன இருக்கும், எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக பை பண்ண முடியும். ஸோ அதான் என்னது, இந்த மார்க்கெட்டிங்குடைய முக்கியமான கான்செப்ட். ரவுண்ட் த இயர் வித் மினிமம் மேன் பவர். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த இயர் ஃபுல்லாக வித் மினிமம் மேன் பவரோட என்ன பண்ணலாம், ஈஸியாக வாரம் முழுக்க எப்போ வேணாலும் என்ன பண்ண முடியும், அந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணவோ அல்லது பை பண்ணவோ முடியும். சரியா? அதான் மார்க்கெட்டிங்குடைய ஃபெசிலிட்டி. அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி 24/7 அப்படிங்கிறது கான்செப்ட் எங்கேயோ ஒத்து வராதுன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒத்து வராது. பிகாஸ் எதுக்காக ஒத்து வராது, இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைனில் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஆன்லைனில் நம்ம எதையும் செய்ய முடியாது, டைரெக்டாக அந்த ஷாப்பில் தான் பண்ண முடியும். அதுக்கு குறிப்பிட்ட அந்த டைம் லிமிட் இருக்கு இல்லையா, இப்போ லைக் ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 8 o'clock 10 o'clock இப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்மளால் செய்ய முடியும். அந்த ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கும், அப்போ தான் அங்கே வந்து குட்ஸையும் டைரெக்டாக வாங்க முடியும். பட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது ஓப்பன் மார்க்கெட், எப்பவுமே என்ன இருக்குது, எப்போ வேணாலும் அதை என்ன பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் என்ன பண்ண போகிறாங்க, அதை டெலிவரி பண்ண போகிறாங்க. அதனால என்ன இருக்குது, 24/7 அந்த வீக் ஃபுல்லாக எப்போ வேணாலும், அந்த 7 நாள் வாரத்தில் 7 நாளும் எப்போ வேணாலும் அந்த பொருளை வாங்க முடியும், எப்போ வேணாலும் அதை விற்கவும் முடியும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி மார்க்கெட்டிங்கில் இருக்குது. பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் செய்ய முடியாது. சரியா? இதான் சொல்ல வர்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லிங். ஸோ டெய்லிங் அப்படிங்கிறது தான் என்ன, ஸோ டெய்லிங் அப்படிங்கிறது வலைத்தள சந்தையிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. வலைத்தள சந்தையிடல். ஸோ டெய்லிங் ஆர் எலக்ட்ரானிக் ரீடெய்லிங். ஸோ ரெண்டுமே என்னது, டெய்லிங் சொல்லலாம் அல்லது எலக்ட்ரானிக் ரீடெய்லிங் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரெஃபர்ஸ் டு செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எதற்காக தான் இந்த மாதிரியான டெய்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர்றாங்கன்னா, எதற்காக, only purpose of selling of goods and services through a shopping websites. என்ன பண்ணுறாங்க, இதன் மூலியமா இந்த மாதிரியான ஷாப்பிங் வெப்சைட்ஸ் மூலியமா த்ரூ இன்டர்நெட் மூலியமா என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் ஸ்டோர்ஸ் டு த அல்டிமேட் கன்சியூமர்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விர்ச்சுவல் ஸ்டோர்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் மூலிமா அவங்களுக்கு அந்த அல்டிமேட் கன்சியூமர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சேல் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டெய்லிங் ஆர் எலக்ட்ரானிக் ரீடெய்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொண்டுட்டு வராங்க. ஜஸ்ட் அஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் டிஸ்பிளேஸ் இட்ஸ் ப்ராடக்ட் இன் விண்டோஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் த கஸ்டமர்ஸ் டுவர்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்டை, பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, விண்டோஸில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. எதற்காக, அட்ராக்டிவாக இருக்கணும், அந்த கஸ்டமர்ஸை வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு ரோட்வேஸில் நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த குட்ஸை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விண்டோஸில் டிஸ்பிளேயாக வைக்கிறாங்க குட்ஸை. சரியா? The shopping websites displays the images of the product and highlights features and benefits along with the attractive offers and lures the customers to buy the product. என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அதனுடைய ஹைலைட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெய்லிங் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஸோ அதே மாதிரி அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் பை பண்ணும்போது அது உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி விவரங்களை கொடுக்குறாங்க. த கஸ்டமர்ஸ் பை த ப்ராடக்ட் பை பேயிங் த்ரூ கிரெடிட் கார்டு ஆர் அதர் மெத்தட்ஸ் மென்ஷன்ட் அட் த ஷாப்பிங் வெப்சைட்ஸ். ஸோ அந்த ஷாப்பிங் வெப்சைட்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பொருளை வந்து எப்படி வாங்கலாம், ஸோ என்ன மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ கேஷ் ஆன் டெலிவரியா அல்லது சம்
கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறோமா, ஸோ இந்த மாதிரி பேயிங் மெத்தட் வந்து எதன் மூலிமா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த கஸ்டமர் ரிசீவ்ஸ் த ப்ராடக்ட் அட் தேர் ப்ரிஃபர்ட் அட்ரஸ் த்ரூ courier service. E-tailing is a business to consumer, B2C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதன் மூலியமாக வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து குட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த்ரூ கொரியர் சர்வீஸ் மூலிமா. ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம இப்போ பார்த்துட்டே தான் இருக்கோம். நவடேஸ் வந்து நம்ம ரியலிஸ்டிக் பண்ணக்கூடிய இப்போ ரியலாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம செஞ்சுட்ருக்கோம் டே டு டே லைஃப்பில். சரியா? ஸோ இப்போ B2C அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் மெத்தட் மாடல். E-tailing is also called online retailing. ஸோ இப்போ இந்த E-tailing அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படியும் கால் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் ரீட்டெயிலிங் அப்படிங்கிற மாதிரியும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ஒன் வேர்டில் வரும். அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை E-tailing அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லிப்பாலாம், எப்படி கால் பண்ணலான்னா ஆன்லைன் ரீட்டெயிலிங். ஸோ இது ஒன் வேர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா க்ரீன் மார்க்கெட்டிங். ஸோ பசுமை சந்தையிடல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கான்செப்ட் வந்து என்ன இருக்குதுன்னா இப்போ நவடேஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பசுமை சந்தையிடல் அப்படின்னா என்ன? ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங் இம்ப்ளாய்ஸ் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மீன்ஸ் என்னது, நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு உற்பத்தி செய்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள். சரியா? ஸோ அதை வந்து சந்தைப்படுத்துதெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான க்ரீன் மார்க்கெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங் இன்வால்வ்ஸ் டெவலப்பிங் அண்ட் ப்ரமோட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர்ஸ் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் ஃபார் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அண்ட் கன்வீனியன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரீன் மார்க்கெட்டிங்கில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா டெவலப்பிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, பொருட்களை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து அந்த பொருளை ப்ரமோட் பண்ணுறது, ஸோ உற்பத்தியை வந்து அதாவது சேல்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி கொடுக்குறது விச் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸை எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான குவாலிட்டியில் நம்ம வந்து குட்ஸை கொடுக்க போகிறோம், அதே மாதிரி என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம், அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோமா, ஸோ அவங்களுடைய வசதிக்கு தெரிஞ்சுட்டு வசதிக்கு தகுந்த மாதிரியான எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் நம்ம குட்ஸை வந்து கொடுக்க போகிறோமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம க்ரீன் மார்க்கெட்டிங் மூலிமா நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம செய்கிறோம். ஆல் வித்தவுட் காசிங் எ detrimental impacts on the environment. It refers to holistic marketing concept with the growing awareness about the implications of global warming. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஸோ குளோபல் வார்மிங் இந்த உலக வெப்பமயமாதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு என்ன மாதிரியான குட்ஸ் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணலாமோ அந்த மாதிரியான குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணி அதை கொண்டுட்டு வர்றாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் அந்த அறிவியல் ரீதியான வேதிப்பொருட்கள்லாம் கலந்துருக்கக்கூடிய குட்ஸ் இல்லாமல், ஸோ அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் இம்பேக்டாக இருக்கக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸ்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு குட்ஸை தான் என்ன பண்ணுறோம், அந்த க்ரீன் மார்க்கெட்டிங் மூலிமா குட்ஸ் உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங். ஸோ எப்படி சொல்லலாம், இதுவும் ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங். ஸோ சுற்றுச்சூழல் சந்தையியல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஈக்காலஜிக்கல் மார்க்கெட்டிங், ஈகோ ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டிங். ஸோ ஈக்காலஜிக்கல் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னது, சுற்றுச்சூழல் சூழல் நட்பு சந்தையிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சூழல் நட்பு சந்தையிடுதல்ங்கிறது என்னது, ஈக்காலஜிக்கல் மார்க்கெட்டிங், ஈகோ ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. அண்ட் சஸ்டைனபிள் மார்க்கெட்டிங், கன்சியூமர்ஸ் ஆர் பிகினிங் டு ரெகக்னைஸ் தட் காம்படிஷன் in the marketplace should not be among companies harming the environment but among those marketing to save it. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் நிலவரமாகட்டும், ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே பீப்புளுக்கு நிறையா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணுறாங்க,
அந்த மாதிரியான குட்ஸை வந்து லைக் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான க்ரீன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இதில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் எப்போவுமே அப்படிங்கிறத ரொம்ப மக்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப இப்போ நவீன காலத்தில் ரொம்ப வரவேற்கக்கூடிய சந்தை விஷயமா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.